கேரளால இருந்து ஒரு சந்தோஷமான செய்திக்கு வருவோம். சொல்லுங்க. வர்க்கலா குன்று, அதாவது வர்க்கலா கிளிஃப், யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தலங்களோட தற்காலிக பட்டியல்ல டென்டேட்டிவ் லிஸ்ட்ல இடம் பிடிச்சிருக்கு. இது பெரிய அங்கீகாரம் இல்ல. கண்டிப்பா. இது ரொம்ப அழகான முக்கியமான ஒரு இடம். திருவனந்தபுரம் மாவட்டத்துல வர்க்கலாங்கிற கடலோர ஊர்ல இருக்கு. இது வெறும் பாறை தானே, இதுல என்ன அவ்வளோ சிறப்பு? சும்மா பாறை இல்ல, இது ஒரு புவியியல் ஆவணம் மாதிரி. கிட்டத்தட்ட 13 லட்சத்திலிருந்து 2.5 கோடி வருஷம் பழமையான மியோ பிளியோசின் காலத்து வர்க்கள்ளி படிவம், வார்காலி ஃபார்மேஷன் இங்க அப்படியே வெளிப்படையா தெரியுது. கோடி வருஷம் பழமையான படிவமா? ஆமா, அந்த காலத்து காலநிலை, உயிரினங்கள் பத்தின தடயங்கள் இங்க இருக்கு. அது மட்டும் இல்ல, இங்க இயற்கையா நீரூற்றுகள் இருக்கு. ஓ, அங்க இருக்கிற பாபராசம் பீச்ல இருக்கிற ஊற்று தண்ணிக்கே மருத்துவ குணம் இருக்குன்னு மக்கள் நம்புறாங்க. அது புனிதமான இடமாகவும் கருதப்படுது. வேற என்ன முக்கியத்துவம் இருக்கு? இது ஒரு முக்கியமான ஆக்விஃபர், அதாவது நிலத்தடி நீரை சேமிச்சு வைக்கிற இடம். சுத்தி இருக்கிற மக்களுக்கு ஒரு நீர் ஆதாரம். ம், இங்க ஒரு தனித்துவமான மைக்ரோ ஹேபிடாட் இருக்கு. சின்ன சின்ன உயிரினங்கள், தாவரங்கள் இருக்கு. கடலுக்கு அடியில இருக்கிற பாறைகள் மீன்பிடி சமுதாயத்துக்கு ரொம்ப முக்கியம். இது இந்தியாவோட 27வது நேஷனல் ஜியோ ஹெரிட்டேஜ் மான்யூமெண்ட் கூட. கேட்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நிச்சயம் பாதுகாக்க வேண்டிய ஒரு பொக்கிஷம்.